ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் சீலிங் ஃபேனை சர்வீஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகலை, ரொம்ப டைட்டாக இருக்குது. பேரிங் ஃபால்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி ஷாஃப்ட் வந்து பிடிச்சிட்டு இருக்கணும். ரெண்டே ஃபால்ட்டு தான். இப்போ நம்ம கனெக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அந்த கனெக்டரையும் கழட்டிக்கிட்டோம். கனெக்ஷன் ரிமூவ் பண்ணும்போது எந்தெந்த ஒயர் எங்கெங்கே இருந்துச்சுன்னு பார்த்து கழட்டிக்கோங்க. ஆக்சுவலாக வீட்டிலே பண்ணுறீங்க, சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த கலர் ஒயர் எதில் இருந்துச்சு, கண்டென்சர் எது கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது டெஸ்ட் லாம்போ இல்லை மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ண தான் தெரியும். இல்லை நார்மலாக சாதாரண ஒரு ஆள் கழட்டுறாங்க அப்படின்னா எந்த ஒயர் கழட்டுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். இப்போ இந்த பேரிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரஸ்ட் ஆகிருக்கு, உள்ளே வந்துட்டு ரொம்ப துகள். ஸோ அதனால் என்ன ஆயிருக்குன்னா பக் ஏறி ரொம்ப டைட்டாக இருக்கும் பேரிங்கு. அதே போல் தான் இந்த டாப் கப்பும் உள்ள ரஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப தூசெல்லாம் அடங்கி இந்த மாதிரி மக் ஏறி இருக்குது. ஸோ அதனால் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப பேரிங் டைட்டாக இருக்குது. ஸோ ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ இல்லை, நல்லாவே இருக்குது. அதனால் பேரிங் மட்டும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாப்பில் இருக்க பேரிங் கழட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பழைய ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுன்னா போதும், இந்த மாதிரி வச்சு தட்டி எடுத்துடலாம். இதில் இருக்கிறது வந்து 6202 பெரிய பேரிங். சீலிங் ஃபேனை பொறுத்த வரைக்கும் 6202 6201 தான் பெரும்பாலும் யூஸ் ஆகுது. ஒரு சில ஃபேன்ஸில் பார்த்திங்கன்னா 6000 அந்த மாதிரி சின்ன பேரிங் கூட பழைய மாடல் ஃபேனில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வரது வந்து பார்த்திங்கன்னா 6202 6201. ஸோ இதுதான். ஸோ இந்த பாட்டம் கப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பேரிங் புல்லரை வச்சு நம்ம கழட்டி ஆகணும். இல்லை கழட்ட தெரியல அப்படின்னு சொன்னால், பேரிங் புல்லர் இல்லை அப்படின்னு சொன்னால் மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணி கூட நம்ம கழட்டிக்கலாம். அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாட்டம் கப்பில் இருக்க பேரிங் கலட்டியாச்சு. இதோட பேரிங் சைஸ் பார்த்திங்கன்னா 6201. ஸோ இது வந்து மக்கேறி ரொம்பவே ரஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம். பாட்டம் கப்பு, டாப் கப்பு, அதே போல் ஷாஃப்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு HCH பேரிங் எடுத்துக்கிறோம். ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 6201 பாட்டம் கப்பில். ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா ஸ்மூத்தாக இன்சர்ட் ஆகிறது தான். இந்த மாதிரி சுற்றியோட பாட்டம் வச்சு தட்டிக்கலாம். இல்லைனா அதுக்கான பேரிங் தட்டுறதுக்குனே வந்து தனியாக டூல் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறதுக்கு சுற்றி இருந்தால் போதுமானது. சுற்றியோட கட்டை வச்சு தட்டினாலே போதுமானது. நார்மலாக வச்சு அடிச்சிட்டிங்க அப்படின்னா பேரிங் வந்து அதோட வார்னட் ஆக வாய்ப்பு இருக்குது, பால்ரஸ் உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் சேஃப்டியை பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம பாட்டம் கப்பு, டாப் கப்பு ரெண்டுக்குமே வந்து பேரிங் மாற்றியாச்சு. தென் இப்போ அசம்பிள் பண்ணணும் தான். அதே போல் கலட்டும் போது கோர் வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும். ஸோ கோர் வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ரீவைண்டிங் பண்ணுறோம், அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டாப் கப்பை தலையில் வச்சுட்டு கோர் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கு போடணும். இந்த ஸ்ப்ரிங் எதுக்காக அப்படின்னா அந்த பாட்டம் கப்பை வந்து ஸ்ப்ரிங் டென்ஷனோட இன்சர்ட் ஆகிறதுக்கு தான். ஸோ டைட்டாக போய் உட்காந்துரும். ப்ளஸ் நமக்கு வந்துட்டு ஒரு சஸ்பென்ஷனுக்காக அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. தென் அந்த ஸ்ப்ரிங்கு கொஞ்சமாக க்ரீஸ் வச்சுட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். ஸோ இப்போ நம்ம முடிச்சிட்டோம். பாட்டம் கப்பையும் போட்டு இந்த மாதிரி 3 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அந்த 3 ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிக்கிறோம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ரன் ஆகிறது உங்களுக்கே விஷுவலாக தெரியும். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது உங்களால் விஷுவலாக பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ எந்தெந்த ஒயர் எப்படி கழட்டணுமோ அதே போல கொடுத்துடலாம். நான் இதில் வந்துட்டு ரெட் வந்து ஃபேஸில் கழட்டினேன், எல்லோ வந்து டம்மி, அதாவது டம்மியில் கழட்டிருந்தேன், பிளாக் வந்துட்டு நியூட்ரலில் கழட்டிருந்தேன். தென் இப்போ மல்டிமீட்டர் வச்சு அதில் வந்து கண்டென்சர் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டென்சர் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால அதோட வேல்யூ குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அதில் 2.25 இருக்கணும், பட் 1.93 தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம புது கண்டென்சர் மாற்றிக்க போகிறோம். ஸோ இது வந்து 2.5 மைக்ரோஃபெரட் MFD இருக்க அந்த கண்டென்சர் நம்ம எடுத்தோம். 2.44 இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இது புது கண்டென்சர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டர் பழையபடி போட்டுட்டு கண்டென்சரை நம்ம கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒயர் வந்து எல்லோவும் பிளாக்கும் கனெக்ட் பண்ணுறோம். எல்லோ கலர் வந்து டம்மியாக பண்ணிவிட்டு பிளாக் கலருக்கு நியூட்ரல், ரெட்டுக்கு வந்து ஃபேஸ் கொடுத்துட்றோம். ஸோ இதில் கனெக்ஷன் பற்றி தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். டெஸ்ட் லேம்ப் வச்சு எப்படி பண்ணணும், எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகுது நீங்களே பாருங்கள். ஸோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.